அமேசான் காடு பல்வேறு பழங்குடியின மக்களின் வீடாக உள்ளது. இவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த காட்டின் வளங்களை பயன்படுத்தி வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையுடன் இணைந்து வாழும் இவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமானது. அமேசான் காடுகளில் 400 முதல் 500 பழங்குடிகள் வசிக்கின்றனர். மொத்தம் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதிகளில் வாழ்கின்றனர். யானோமாமி, காயபோ, அசானின்கா போன்ற சில பழங்குடிகள் வெளியுலகத்துடன் தொடர்பில் இருக்கின்றனர். ஆனால் ஜபாரி பள்ளத்தாக்கு பழங்குடிகள் போன்ற சிலர் இன்னும் பிறரை சந்திக்காமல் தனிமையாக வாழ்கின்றனர். அமேசான் பழங்குடியினர் மூங்கில், தென்னை இலைகள், மரக்கட்டைகள் போன்ற இயற்கை வளங்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டுகின்றனர். சிலர் மலோகா எனப்படும் பெரிய கூட்டு குடியிருப்புகளில் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் சிறிய குடில்களை அமைத்து குடியேறுகின்றனர். அவர்கள் உணவுக்கு வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், விவசாயம் ஆகியவற்றை நம்பிக்கொள்கிறார்கள். வேட்டையாடல் மூலம் குரங்கு, மான்கள், பன்றி, பறவைகள் போன்றவற்றை பிடிக்கின்றனர். ஆறு மற்றும் குளங்களில் மீன் பிடித்து உணவாக பயன்படுத்துகிறார்கள். விவசாயத்தில் கிழங்கு வகைகள், மணிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், பழ வகைகள் ஆகியவற்றை பயிரிடுகிறார்கள். காடுகளிலிருந்து தேன், பழங்கள், விதைகள், வெற்றிலைகள் போன்றவற்றை சேகரித்து உணவாக உண்ணுகின்றனர். அமேசான் பழங்குடியினர் உடையாக தோள்களும் இலைகளும் பயன்படுத்துகிறார்கள். பலர் தங்கள் உடலை நிறமூழ்கி, பாடி பெயிண்ட் மற்றும் மணிக்கொடி, பறவை இறகு, மரக்கொம்பு அலங்காரம் கொண்டு அழகு பார்ப்பார்கள். மருத்துவ தேவைகளுக்கு மருந்து, மூலிகைகள், காடுகளில் உள்ள இயற்கை செடிகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பாரம்பரிய மருத்துவ முறைகள் மிகவும் வலுவானவை. அமேசான் மக்கள் இயற்கை கடவுள்களை வணங்குகிறார்கள். மழை, காற்று, காடு, மிருகங்கள் ஆகியவற்றுக்கு ஒரு புனித தன்மை கொடுத்து பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறார்கள். பல பழங்குடிகள் இன்னும் வெளி உலகத்தை பார்க்காமல் வாழ்கிறார்கள். சிலர் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு சிறிய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் கட்டிடங்கள், பாதைகள், தோட்டங்கள் அமைத்தல் போன்ற வெளிநாட்டு வளர்ச்சிகள் அவர்களின் வாழ்க்கையை மாறச் செய்து வருகின்றன. அமேசான் பழங்குடியினர் இயற்கையுடன் இணைந்து வாழும் ஒரு அபூர்வமான மக்களாக உள்ளனர். ஆனால் காட்டுப்பகுதிகளின் அழிவு, வெளிநாட்டினரின் தாக்கம், தொழில்துறை வளர்ச்சி போன்றவை அவர்களின் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கிறது. இவர்களின் கலாச்சாரம், பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.